ஸ்பெஷல் ஸ்பைசி பழம்பொரி. சாதாரணமாக பழம்பொரி எவ்வளோ வெரைட்டிஸ் இல்லை, ஒரே வெரைட்டிஸ் தான். ஆனால் இன்றைக்கி பண்ண போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பைஸியாக பண்ணலாமா? 1 கப்பு மைதா, 1/4 கப்பு கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை போட்டு, கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு, சில்லி ஃப்ளெக்ஸு, மல்லி இலை, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு கூட போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பழத்தை நான் இந்த மாதிரி பகுதியாக கட் பண்ணி அதில் ஒரு 4 பீஸு போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி மாவில் போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா போட்டு மெதுவாக சிம்மிலே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழம்பொரி நீங்கள் சாப்பிட்டுப்பீங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு சின்ன டவுட்டாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக தான் இருக்குங்க. ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்பைஸியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அது பிடிக்கும். அதாவது ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ இப்படி ட்ரை பண்ணுறது தானே ட்ரை பண்ணி பாருங்கள்.